2024, 2025 குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது, அது எந்தெந்த ராசி மண்டலத்தில் குருவினுடைய பார்வை முழுமையாக விழும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர இருக்கின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி ஆங்கிலத்தில், தமிழில் குரோதி வருடம் தமிழ் சித்திரை 18ஆம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. அதாவது குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பலன் தரும். இதில் விசேஷ பார்வை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு கன்னியில் 5ஆம் பார்வையும், விருச்சகத்தில் 7ஆம் பார்வையும், மகர ராசியில் 9ஆம் பார்வையும் விழுகுது. இதில் மேஷத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய யோகமும், கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. கடகத்துக்கு லாபஸ்தானுக்கு வர்றதுனால கடகராசிக்கும் பார்த்தீங்கன்னா சில ராஜயோகங்கள் அப்படிங்கிற அமைப்பு இந்த வருஷம் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். அதில் மேஷம் செல்வ குரு அப்படின்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முழுமையான ராஜயோகம், உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு, ஞானம் கிடைக்கும். அதாவது பட்டறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, சில விஷயங்கள் ஞானம் கொடுப்பாரு. கொஞ்சம் சில அலைச்சல்கள் இருக்கும். ஞானம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையே தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். மிதுனம் விரய குரு, செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் மிதுனத்துக்கு 12ல் குரு வர்றதுனால வெளிநாடு பயணம், வெளிநாடு யோகம், ஒரு இடம் மாற்றம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணுவார். கடகம் லாப குரு. கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 10ல் வர்றாரு குரு. தன்னோட ராசிக்கு 10ல் வரும்பொழுது வருமானம் நல்லா அதிகரிக்கும். அவங்க ரொம்ப நாள் வச்சுருந்த பிளான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நல்ல யோகமாக இருக்கும். சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றாரு. ஒரு நிறைவான மனநிலையும், வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னிறைவும் நல்ல நன்மையுமே கிடைக்கும். கன்னிராசிக்கு பாக்கிய குரு. கன்னி 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. கன்னிராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது ரொம்ப அதிகப்படியான நன்மை. ரொம்ப நாள் ஒரு தீர்வு கிடைக்காத இருந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மிகவும் யோகமாக இருக்கிறது கன்னிராசிக்கு. அடுத்து துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ரோக குரு. ரோகம் அப்படிங்கிறது உடல் நலனில் கொஞ்சம் அக்கறைப்படணும். ஏன்னா குரு பார்வை 6ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கொஞ்சம் துலாம் ராசிக்கு பார்வை குறைவாக இருக்கும். கடன் பார்த்தீங்கன்னாக்கா அடையிறதுக்கான சில வழிகள் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முழுசாக சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா விருச்சகம் கலத்திர குரு. 7ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு விருச்சக ராசியை பார்ப்பாரு. திருமண யோகம், இல்லற இன்பம், குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் ரொம்ப நாள் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான பலன் இருக்கும். தனுசு அஷ்டம குரு. தனுசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய ராசிக்கு 8ல் குரு பகவான் பயணம் பண்ணுறதுனால 8ஆம் இடம் மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆயுள் ஸ்தானம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குமே நல்ல பலன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் வெற்றி குரு. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப யோகம். அதாவது குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறாரு. நம்மளோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ல் குரு நிற்கிறாரு. அப்படிங்கிறது அதிகப்படியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கும்பம் சுககுருன்னு சொல்லலாம். சுககுரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ல் வருவார். 10ல் வரும்பொழுது நல்ல பொருள் சேரும். பதவி வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மீனம் தைரிய குரு. மீனராசிலிருந்து 3ஆவது இடம் தைரியஸ்தானம். புதிய மக்கள் தொடர்புகள் கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்பு, ஒரு நபர்களுடைய தொடர்புனால பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாதிரி தைரியம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம முழுமை சொல்ல முடியும். பொதுவாக குரு பார்த்தீங்கன்னா ஒரு கெடுபலன் தராத கிரகம். அவர் முடிஞ்ச என்ன பண்ணணுமோ யோகமாக கொடுப்பாரு. முடியலன்னா அவர் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தை பார்க்குறாரோ, எந்த ராசியை பார்க்குறாரோ அதுக்கெல்லாம் சில யோகம் கிடைக்கும். கட்டாயமாக மற்ற ராசிகளுக்கும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் விசேஷ பலன்கள் அப்படிங்கிறது நம்ம கன்னிராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மேஷம், கடக ராசிகளை நம்ம மென்ஷன் பண்ணலாம். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கும். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.